ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜியோமெட்ரியில இருக்கிற 2D ஷேப்ஸ்ல ட்ரையாங்கிள் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன் ட்ரையாங்கிள் மட்டும் தனியா பார்க்குறோம் அப்படின்னா, அத வச்சு நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் கம்பேர் பண்ணும்போது ட்ரையாங்கிளுக்கு நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டரும் கூட. அதனால நம்ம அத தனியா ஒரு வீடியோல பார்க்குறோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல இன்டீரியர் ஆங்கிள்ஸ், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், ஆங்கிள்ஸ் வித் டிரான்ஸ்வர்சல் லைன்ஸ் அண்ட் பித்தாகரஸ் தியரம். இந்த 4 டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ லாஸ்ட் கிளாஸ்ல ஆங்கிள்ஸ்னா என்ன, ட்ரையாங்கிள்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் இன்டீரியர். இன்டீரியர்னா உள்ளதான் இல்லையா? சோ இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள இருக்கிற ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், வெளியே இருக்கிற ஆங்கிள்ஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு எவ்வளவு சைடு இருக்கு? 3 சைடு தான் இருக்கு. 3 சைடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் தான் இருக்கும். 3 இன்டீரியர் ஆங்கிள் தான் இருக்கும். இதே 4 சைடு ஸ்கொயரா இருந்துச்சுன்னா 4 இன்டீரியர் ஆங்கிள் இருக்கும். இதே ஹெக்ஸகன், பென்டகன் போகும்போது எவ்வளவு சைட்ஸ் இருக்கோ அவ்வளவு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த ஷேப்ல வேணா இருக்கட்டும். ட்ரையாங்கிள் இப்படி 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 எந்த ஷேப்ல பெருசா சின்னதா எப்படி இருந்தாலும் அது 3 சைடு தான் இருக்க போகுது, 3 ஆங்கிள் தான் இருக்க போகுது. அந்த 3 ஆங்கிள் வேற வேறையா இருந்தாலும் சரி, சேமா இருந்தாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது 3 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கண்டிப்பா 180 டிகிரி தான் வரும். சோ சம் ஆஃப் இதுல ஏபிசி அப்படிங்கிறது இன்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் ஆல்வேஸ் 180 டிகிரி. இப்போ இது மூணையும் கூட்டினா 180 தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 60 இருக்கலாம், இது 60 இருக்கலாம், இது 60 இருக்கலாம், இல்ல இது 90 45 45 இருக்கலாம், இல்ல 90 60 30 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அது மூணையும் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி தான் வரும். இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது வந்து 90 டிகிரி, ஏன்னா இது ரைட் ஆங்கிள் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல இது 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஆங்கிள் எனக்கு தெரியல. அப்ப அந்த ஆங்கிள் வந்து நான் ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ரூல் என்ன? ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அதாவது 90 பிளஸ் 30 பிளஸ் இதை நான் வந்து ஆங்கிள் சின்னு எடுத்துக்கிறேன். ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்க ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 120 பிளஸ் 120 ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் 120. ஸோ ஆங்கிள் சி இஸ் 60 டிகிரி. இந்த மாதிரி தேர்ட் ஆங்கிள், 2 ஆங்கிள் கொடுத்து 3வது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரூல் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ட்ரையாங்கிளுக்கு 180 டிகிரி அப்படின்னா மற்ற ஷேப்ஸ்லாம் எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து ஹெக்ஸகன், பென்டகன், என்ன ஷேப் வேணா எடுத்துக்கோங்க. சாரி, டக் 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 டக். ஸோ இது இது இந்த ஷேப் எது வேணா எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா, இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு n-2 இன்டூ 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஒரு ஷேப்ல எவ்வளவு சைடு இருக்கு. இது வந்து க்ளோஸ்டு பாலிகனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து க்ளோஸ்டு பாலிகன், இதுவும் க்ளோஸ்டு, இதுவும் க்ளோஸ்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ட்ரையாங்கிளுக்கு எவ்வளவு சைட்ஸ் இருக்கு? 3 சைட்ஸ் இருக்கு. அப்போ ட்ரையாங்கிளுக்கு 3 minus 1 into 180 இல்லையா? சாரி, 3 minus 2 into 180 which is 1 into 180 180. இது ஸ்கொயருக்கு பார்க்கலாம். ஸ்கொயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுவும் பெர்பெண்டிகுலர் தான், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான், இதுவும் பெர்பெண்டிகுலர் தான். இப்ப எல்லா ஆங்கிளுமே 90 90 90 90. அப்போ அதுக்கு டோட்டல் வந்து 4 90 ஆட் பண்ணா 360 டிகிரி வரும். இதுல கால்குலேட் பண்ணியும் பார்த்துடலாம். 4 sides minus 2 into 180 which is 2 into 180 360. அடுத்து இந்த ஷேப் எவ்வளவு இது இருக்கு? சைடு இருக்கா? 5 சைடு இருக்கு. 5 minus 2 into 180 which is 3 into 180 எவ்வளவு வரும்? 300 ஒரு 240 540 டிகிரி. இந்த ஷேப் எடுத்தீங்கன்னா 6 minus 2 which is 4 into 180 போட்டுக்கலாம். அப்ப எந்த ஷேப்ஸ் எடுத்தாலும் இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால டோட்டல் இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த இன்டீரியர் ஆங்கிள் சம் நம்ம வச்சு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு அன்னோன் ஆங்கிள் பாதி கொடுத்துட்டு பாதி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். இன்டீரியர்னு ஒன்று இருந்தாலே கண்டிப்பா எக்ஸ்டீரியர்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் இன்டீரியர். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் வெளியே, இந்த ட்ரையாங்கிள் விட்டு வெளியே ஒரு ஆங்கிள் இருக்கும், அதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இப்போ இன்டீரியர் ஆங்கிள் வந்து நான் ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் பிக்யூஆர்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த லைனுக்கும் உள்ள இருக்க ஆங்கிள் ஏ. இப்போ இந்த லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது கூட ஜாயின் பண்ணனா இது இந்த லைனுக்கும் உள்ள எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதே நான் ஆப்போசிட்லயும் பண்ணிக்கலாம். இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி டிரா பண்ணாலும் அது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான்.
ஸோ ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு லைனுக்கு இன்டீரியர் ஆங்கிள் ஒண்ணுதான் இருக்கும், எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஒண்ணுதான் இருக்கும். இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி பி டிரா பண்ணாலும் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி பி டிரா பண்ணாலும் ரெண்டுமே சேம் தான். ரெண்டு லைன்ஸ்க்கு ஒரு இன்டீரியர் ஆங்கிள் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் இருக்கும். கிளியரா? இப்ப இந்த இடத்துல இது பிங்கிறது இந்த ரெண்டு லைனுக்கும் உள்ள எக்ஸ்டீரியர் ஆங்கிள். நான் இது ரெண்டையும் இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இதே இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி டிரா பண்ணாலும் கியூவும் அதுவும் சேம் தான். அதே மாதிரி ஆர். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள் ஒன்று பார்த்திருப்போம், சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஒன்று பார்த்திருப்போம். ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா என்ன? இப்படி ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து 180 டிகிரி வந்துச்சுன்னா இது ஸ்ட்ரைட் ஆங்கிள் நம்ம பார்த்தோம். இதே சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா என்ன? ரெண்டு ஆங்கிள் இருக்கு, ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வந்துச்சுன்னா அது சப்ளிமெண்டரி ஆங்கிள். இந்த இடத்துல பாருங்க, இது வந்து ஸ்ட்ரைட் லைன், இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு. இது ரெண்டையும் நான் ஆட் பண்ண ஆங்கிள் பியையும் ஆங்கிள் கியூயையும் ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி வரும். அப்போ இந்த இடத்துல பியும் கியூவும் என்னது? சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். அப்போ ரெண்டு லைனுடைய இன்டீரியர் ஆங்கிளும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் கால் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஏன்னா இன்டீரியர் ஆங்கிளையும் அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் கூட்டினோம்னா 180 டிகிரி வரும். அதே மாதிரி தான் இங்க. இப்ப இந்த ஏவையும் பியையும் நான் ஆட் பண்ணனாலும் 180 டிகிரி தான். அதே மாதிரி இந்த இடத்துல சியையும் ஆரையும் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி தான். ஸோ அது என்ன ஆங்கிள் வேணா இருக்கட்டும், இது பெருசு இது சின்னது இது சின்னது பெருசு எப்படி இருந்தாலும் சரி, ரெண்டு ஆட் பண்ணாலும் 180 டிகிரி தான் வரும். இப்போ இதுல இன்னொரு லாஜிக் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பி கொடுத்துட்டான், எனக்கு கியூ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல பி கொடுத்துட்டான், கியூ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பி வந்து ஒரு 45 டிகிரி சம்திங் வச்சுக்கலாம். அப்ப நான் கியூ எப்படி கண்டுபிடிப்பேன்? 180 டிகிரி மைனஸ் பின்னு போடுவேனா இல்லையா? ஸோ கியூ மட்டும் எனக்கு தெரியணும், பி தெரியும், கியூ தெரியாது. அப்ப கியூ இந்த சைடு வச்சுட்டு 180 வச்சுட்டு பி அந்த சைடு கொண்டு போவேன். இப்போ ஒரு ஃபார்மேட் நம்ம ஒன்னு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். இதே ஏபிசியை ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி போட்டோம்னா 180 டிகிரி வருமா? இந்த இடத்துல கியூ வேண்டாம், நம்ம பி வச்சுக்கலாம். இந்த இடத்துல கியூ வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நான் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் சி மைனஸ் ஆங்கிள் சி இல்லையா? சோ ஏவும் சியும் நான் அந்த பக்கம் கொண்டு போறேன். இந்த இடத்துல 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஏ ஆங்கிள் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பியும் பியும் ஈக்குவல் பண்ணனா 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு இந்த இடத்துல 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஏ மைனஸ் ஆங்கிள் சி. ஒன்னும் பண்ணல. இப்ப இந்த இடத்துல பியும் கியூவும் ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்ப பிய நான் 180 டிகிரில இருந்து கியூவை மைனஸ் பண்ணா பி கிடைச்சிரும். அதான் இங்க போட்டிருக்கேன். 180ல இருந்து நான் கியூவை மைனஸ் பண்ணிட்டேன், பி கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இது மூணையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்ப பி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி 180ல சப்ட்ராக்ட் பண்ணனா பி கிடைச்சிரும். அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிருக்கேன். 180 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் கியூ, இப்ப இந்த இடத்துல மைனஸ் கியூ இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் காமன் எடுத்து ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி நான் போறேன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி. ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த இடத்துல 180ல இருந்து கியூவை மைனஸ் பண்ணா பி கிடைக்கும். இதுல 180ல இருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா பி கிடைக்கும். அப்போ இதுவும் இதுவும் சேம், அவ்வளவுதான். இந்த ஆங்கிளோடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள்ஸோட சம்முக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. அதாவது இப்ப இந்த இடத்துல ஆங்கிள் கியூ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் சி. அதே மாதிரி இந்த இடத்துல ஆங்கிள் பி வந்து பாத்துட்டீங்கன்னா இது ரெண்டோட சம்முக்கும் இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ரெண்டு ஆங்கிளுக்கு சேம். ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி பிளஸ் ஆங்கிள் பி. அதே மாதிரி ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல 180ல இருந்து ஆரை மைனஸ் பண்ணா சி கிடைக்கும். இந்த இடத்துல 180ல இருந்து ஏ பிளஸ் பி மைனஸ் பண்ணா சி கிடைக்கும். அப்ப ஆரும் ஏ பிளஸ் பியும் ஈக்குவல். சோ இப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு லைனுக்கு ஒரு இன்டீரியர் ஒரு எக்ஸ்டீரியர் தான் இருக்கும். அந்த இன்டீரியரும் அந்த எக்ஸ்டீரியரும் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். சோ இந்த ஆங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் இருக்க ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா எனக்கு இது கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல இது ரெண்டும் ஆட் பண்ணா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைச்சிரும். இது ரெண்டோட இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணனா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைச்சிரும். சோ இதுதான் ட்ரையாங்கிளோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரையாங்கிள்ஸ், அதாவது ஆங்கிள்ஸ்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு தியரம்.
இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இது எனக்கு காலேஜ் படிக்கிற வரைக்குமே புரியாது. எனக்கு ஸ்கூல்ல அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அதுவும் அது ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவல், இதெல்லாம் போட்டு குழப்பி தள்ளியிருக்கேன் நான். எனக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் இது கிளியரா புரிஞ்சது இல்ல. சோ இப்பதான் கொஞ்ச நாளா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் கிளியரா புரியுது. சோ உங்களுக்கும் இது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம பாத்துடலாம் வாங்க. இப்போ இந்த இடத்துல இதுவும் ஒரு பேரலல் லைன்ஸ். பேரலல் லைன்ஸ்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாத்துருக்கோம். அது வந்து பாத்துட்டீங்கன்னா இதுக்கும் எவ்வளவு இங்க டிஸ்டன்ஸ் இருக்கோ இங்க அதே டிஸ்டன்ஸ், இங்க அதே டிஸ்டன்ஸ், ஒரே மாதிரி போவாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரே மாதிரி தான் போவாங்க. எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? அப்படி இருக்கவங்க குறுக்க ஒரு கௌசிக் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரான். ஓகேவா? அந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்தையுமே ஒரு 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்றாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். குறுக்கால வந்து 2 பேத்தையும் இடிச்சுட்டு போறான். ஓகேவா? அப்படி போகும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த டிரான்ஸ்வர்சல் லைனும் இந்த பேரலல் லைன்ஸும் மொத்தம் 8 ஆங்கிள் மேக் பண்ணும். சோ பாருங்க, இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் இங்க இருக்க ஆங்கிள் 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8, மொத்தம் 8 ஆங்கிள் தான் மேக் பண்ணுவாங்க. இப்ப இந்த 8 ஆங்கிள் வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இது ரெண்டும் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு ஒரு 180 டிகிரி வரும். இவங்க 2 பேரும் ஒரு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இவங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். இன்னொன்னு என்ன பார்க்கலாம், இவங்க 2 பேருமே அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் என்ன பார்த்திருக்கோம், ஒரே வெர்டெக்ஸை வச்சு ஒரே சைடு பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்க அட்ஜசன்ட். ஆப்போசிட் அப்படின்னா எதிர்த்த ஆப்போசிட் நடுவில் ஒரு ரோடு போட்டு இந்த சைடு ஒரு வீடு அந்த சைடு ஒரு வீடு இருந்தாங்கன்னா எதிர்த்த வீடு, பக்கத்துல இருந்தாங்கன்னா பக்கத்து வீடு. பக்கத்து வீடு தான் அட்ஜசன்ட் ஆங்கிள், எதிர்த்த வீடு தான் ஆப்போசிட் ஆங்கிள். இப்ப இந்த இடத்துல இவங்களும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், இவங்களும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். 1 3 ஆப்போசிட், 2 4 ஆப்போசிட். அதே கான்செப்ட் தான். 5 7 ஆப்போசிட், 6 8 ஆப்போசிட், 5 6 அட்ஜசன்ட், 7 8 அட்ஜசன்ட். கிளியரா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து இது என்ன ஆங்கிள்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. எது வேணா எந்த ஆங்கிள் வேணா இருந்துட்டு போகுது. ஓகேவா? ஏன்னா இப்ப இந்த லைன் வந்து இப்படி கட் ஆச்சுன்னா ஒரு ஆங்கிள்ஸ் வரும், இப்படி கட் ஆச்சுன்னா ஒரு ஆங்கிள்ஸ் வரும், இப்படி கட் ஆச்சுன்னா ஒரு ஆங்கிள்ஸ் வரும். பட் இப்படி கட் பண்ணிருக்கோம், என்ன ஆங்கிள்ஸ் வேணா வரலாம். பட் நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இந்த லைன் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த லைனை கட் பண்ற இடத்துல இதுக்கு மேல இருக்கிற இந்த பெரிய ஆங்கிளும் இதுக்கு கீழே இருக்கிற இந்த பெரிய ஆங்கிளும் சேமா தான் இருக்கும். அதாவது இங்க 10 அடிக்கு ஒரு வீடு கட்டியிருக்கீங்கன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் அதே இடத்துல 10 இடத்துல வீடு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 அடியில வீடு இருக்காங்க. அப்ப இதுவும் அதுவும் சேமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல இவங்களும் சேமா இருப்பாங்க. இது வந்து ஒரு 120 டிகிரி அப்படின்னா இவங்களும் 120 டிகிரி தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா எதிர்த்து இருக்கிறவங்க ஈக்குவல். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவல். அப்போ அதே மாதிரி ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 4ம் ஈக்குவல். ஏன்? இப்ப இந்த இடத்துல இது 120 இது 120 ஈக்குவல்னு சொல்லிட்டோம். இதை ஆட் பண்ணா 180 வரணும். அப்போ இதை ஆட் பண்ணா 180னா 180ல 120 மைனஸ் பண்ணா 2 வந்து 60 டிகிரி வரும். அப்ப இந்த இடத்துல 180, இந்த 120 மைனஸ் பண்ணா இதுவும் 60. அப்போ 2ம் 4ம் ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவல் ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 5ம் 7ம் ஈக்குவல், 6ம் 8ம் ஈக்குவல். இது ஃபர்ஸ்ட் தியரம். சோ இந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஈக்குவல், இவங்க 2 பேரும் ஈக்குவல், இவங்க 2 பேரும் ஈக்குவல், இவங்க 2 பேரும் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதான் இது ஃபர்ஸ்ட் தியரம். இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த லைனும் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம். குறுக்கால இந்த கௌசிக் வந்துட்டாரு. அப்போ இந்த கௌசிக் வந்து இந்த ஃப்ரெண்டை இடிக்கும் போது என்ன ரியாக்ட் பண்றாரோ அதே தான் இந்த ஃப்ரெண்டு ரியாக்ட் பண்ணுவார். ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க. அப்ப இவர் என்ன இடிக்கும் போது ரியாக்ட் பண்ணாரோ அதே தான் இவரு ரியாக்ட் பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் இடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, அதே ஆங்கிள் தான் இவர் இடிக்கும் போது இங்கேயும் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த இடத்துல ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஆங்கிள் 6ம் ஆங்கிள் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வெளிய ஆங்கிள் 8ம் இங்க கீழே இருக்கு, லெஃப்ட் சைடு பாட்டம்ல இருக்கு, இங்கேயும் லெஃப்ட் சைடு பாட்டம்ல இருக்கிற 4ம் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த சைடு ரைட் சைடு கீழே இருக்கிற 7ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம், ஆங்கிள் 5 ஈக்குவல் டு ஆங்கிள் 1, ஆங்கிள் 6 ஈக்குவல் டு ஆங்கிள் 2, ஆங்கிள் 8 ஈக்குவல் டு ஆங்கிள் 4, ஆங்கிள் 7 ஈக்குவல் டு ஆங்கிள் 3. இது செகண்ட். இதுக்கு என்னன்னா இதுவும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தான்.
இந்த 5ம் 1ம் adjacent angles ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. 6ம் 2ம் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு செட். இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் 5ம் 1ம் ஈக்குவல், 7ம் 3ம் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி 1ம் 3ம் ஈக்குவல் தானே. இப்போ 1 120 டிகிரினா 5ம் 120 டிகிரி தான் இருக்கும். அப்போ 5 120 டிகிரினா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா, இவனும் 120 டிகிரி தான் இருப்பாங்க. இப்போ 8ம் 4 ஈக்குவல், 4 வந்து 60 டிகிரினா 8ம் 60 டிகிரி தான். 8ம் 6ம் ஈக்குவலுங்கிறனால 6ம் 60 டிகிரி தான். இப்போ இந்த இடத்துல 60 டிகிரி எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 4 2 6 8 ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே. 2 4 ஈக்குவல், 6ம் 2ம் ஈக்குவல், 4ம் 8ம் ஈக்குவல், 6ம் 8ம் ஈக்குவல். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா angle 2 equal to angle 4 equal to angle 6 equal to angle 8. சோ இவங்க ரெண்டு பேரும் 4 பேருமே ஒரே ஆங்கிள் தான். மொத்தம் பார்க்க தான் 8 ஆங்கிள், மொத்தமா 2 வேல்யூ தான் 60 120. நான் ரஃபா 60 120 எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்காக. இவங்க ரெண்டு பேரு 4 ஆங்கிளுமே ஒரே ஆங்கிள் தான். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரு பெரிய ஆங்கிள்ஸ் எல்லாருமே ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ஆங்கிள் 5 ஆங்கிள் 7 இவங்க எல்லாருமே 120 டிகிரினா இவங்க எல்லாருமே 60 டிகிரி. ஓகேவா. இன்கேஸ் இந்த 60ங்கிறது ஒரு 50 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா ஆங்கிள் 2 4 6 8 எல்லாமே 50 டிகிரி தான். இந்த ஒரு ஆங்கிள் வந்து 50 டிகிரி நான் கண்டுபிடிச்சிட்டனால இதுல ஒரு ஆங்கிள் தெரிஞ்சாலே போதும். இந்த 2 மட்டும் 50 டிகிரி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 180ல 50 மைனஸ் பண்ணனா 130 இல்லையா. அப்போ 1ஆம் நம்பர் 130னா 1 3 5 7 1 3 5 7 எல்லாமே 130 தான். சோ இது வந்து 100னா இது 80, 80னா 100. 2 ஆங்கிள் தான் வரும். பார்க்க தான் 8 ஆங்கிள் இருக்கும். மொத்தமா 2 வேல்யூ தான். ஒன்னு தெரிஞ்சாலே இது எல்லாமே தெரிஞ்சிடும். சோ இதுதான் டிரான்ஸ்வர்சல் லைன், இது பேரலல் லைன்ஸ். அவங்க மேக் பண்ற 8 ஆங்கிள், 8 ஆங்கிள்ல 4 பேர் ஈவன் நம்பர்ஸ். இந்த ஆர்டர்ல போட்டதான் கிளாக் வைஸ்ல போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 இப்படி கிளாக் வைஸ்ல போட்டுட்டீங்கன்னா 1 3 5 7 ஈவன் நம்பர்ஸ்லாம் ஈக்குவல், 2 4 6 8 சாரி ஹாட் நம்பர்ஸ்லாம் ஈக்குவல், 2 4 6 8 ஈவன் நம்பர்ஸ்லாம் ஈக்குவல். கிளியரா. இன்னைக்கு லாஸ்டா பித்தாகரஸ் தியரம்னா என்னன்னு பாத்துடலாம். சோ பித்தாகரஸ் தியரம்னா இப்போ ட்ரையாங்கிள்ல எவ்வளவு 3 சைடு இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கும் இல்லையா. பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது இந்த 3 சைடு சம்பந்தப்பட்டது. இந்த 3 சைடுல ஏதாவது 2 சைடோட வேல்யூ கொடுத்து இன்னொரு சைடோட வேல்யூ கேட்டாங்கன்னா அந்த இடத்துல நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்ன? இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள்ல மொத்தம் 2 விஷயம் இருக்கும். ஒன்னு லெக், இன்னொன்னு ஹைபோட்டனஸ். லெக் சும்மா நீங்க என்ன வச்சுக்கலாம், சைடு வச்சுக்கோங்க. இப்போ லாங்கஸ்ட் சைடு ஒரு ட்ரையாங்கிள் எந்த ஷேப்ல தலைகீழ குறுக்கா எப்படி போட்டிருந்தாலும் லாங்கஸ்ட் சைடு தான் ஹைபோட்டனஸ். ஸோ இதுதான் நமக்கு லாங்கஸ்ட், இத ஹைபோட்டனஸ் சொல்லலாம். ஓகேவா. இந்த இடத்துல மீதி ரெண்டும் லெக்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஒரு ட்ரையாங்கிளோட 2 லெக்ஸ், இது ரைட் ஆங்கிள். இப்போ இந்த ஹைபோட்டனஸ் அப்படிங்கிறது 3ஆம் நம்பர். ஹைபோட்டனஸ்ங்கிறது 3வது பெரிய ஆள்னு வச்சுக்கோங்க. பெரிய ஆள் இல்லையா. ஸோ இப்போ இவர் தானே பெரிய ஆளு. அப்ப இந்த பெரிய ஆள் என்னன்னா இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா கிடைப்பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னது? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு சில c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபார்முலான்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படி, ஐ மீன் இது வந்து a ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், b ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னா c யோட வேல்யூ ரூட் ஆஃப் a ஸ்கொயர், 3 3s are 9, b ஸ்கொயர் 4 4s are 16, ரூட் ஆஃப் 25 வெளியே எடுத்தோம்னா 5. ஸோ சியோட வேல்யூ 5. இது எல்லாருமே கால்குலேட் பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஃபார்ம்ல எப்படி டெரைவ் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு. இது ஏங்கிற டிஸ்டன்ஸ், இது பிங்கிற டிஸ்டன்ஸ், இந்த லாங்கஸ்ட் வந்து சிங்கிற டிஸ்டன்ஸ் வச்சிருந்தோமா. இப்போ இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது மூணுமே வேற வேற வேல்யூ தான். இந்த ஏங்கிற டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல நான் ஒரு ஸ்கொயர் டிரா பண்றேன். இதுவும் ஏன்னு வச்சு இதுவும் ஏன்னு வச்சு ஒரு ஸ்கொயர் டிரா பண்றேன். இந்த இடத்துல பிங்கிற டிஸ்டன்ஸ ஒரு ஸ்கொயர் டிரா பண்றேன். இந்த இடத்துல சிங்கிற டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு ஸ்கொயர் வந்து நான் டிரா பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கொயரோட ஏரியா என்ன? a இன்டு ஏ, லென்த் இன்டு பிரெத். ஏரியா வால்யூம் நம்ம பார்க்கல, பட் இங்க சொல்லுங்க a இன்டு ஏ, ஏ ஸ்கொயர். இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயர். இந்த இடத்துல b இன்டு டி, லென்த் இன்டு பிரெத். இந்த ஸ்கொயரோட ஏரியா b ஸ்கொயர். இந்த இடத்துல சிங்கிற லென்த், சி இன்டு சி, சி ஸ்கொயர்.
இப்ப இந்த ஏரியாவோட வேல்யூ ஏ ஸ்கொயரையும் இந்த ஏரியாவோட வேல்யூ பி ஸ்கொயரையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த ஏரியாவோட வேல்யூ கிடைச்சிடும். அதுதான் பித்தாகரஸ் தியரமுடைய அர்த்தம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இது 3 சென்டிமீட்டர் பை 3 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா 3 3s are 9 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற ஏரியா இதுக்கு இருக்கு. இப்ப இந்த இடத்துல இது 4 சென்டிமீட்டர் அப்படின்னா 4 into 4 16 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது இந்த ஸ்கொயரோடைய ஏரியா. இதோட என்னன்னா இதோட சம் தான் 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதோடைய ஏரியா என்ன 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதான். பித்தாகரஸ் தியரம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் சி ஸ்கொயர் அதெல்லாம் ஞாபகம் தேவையில்லை. ஒரு ட்ரையாங்கிள்ல லாங்கஸ்ட் சைடுல இருக்க ஒரு ஏரியாவை நான் கால்குலேட் பண்ணேன்னா அது மீதி 2 சைடு வர ஏரியாவுக்கு ஈக்குவல். அவ்வளவுதான். சோ இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இந்த இடத்துல ரூட் எல்லாம் நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதோட ஸ்கொயர்டு ரெண்டையும் ஆட் பண்ணா இதோட ஸ்கொயர் கிடைச்சிடும், ஏரியா கிடைச்சிடும். அவ்வளவுதான். கிளியரா? சோ இன்னைக்கு ட்ரையாங்கிள்ல இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்ன, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னா என்ன, அந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ஈக்குவல் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பித்தாகரஸ் தியரமும் பார்த்தோம். ட்ரிக்னாமெட்ரியும் இதோட கண்டினியூஷன் தான். இப்ப இந்த இடத்துல இது 3 சைடை மட்டும் வச்சு வர ரிலேஷன் வந்து பித்தாகரஸ் தியரம் மாதிரி இதுல 3 ஆங்கிளும் இருக்கு இல்லையா? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இந்த 3 ஆங்கிள், இந்த 3 சைடு, இந்த 6 டேர்மை வச்சு படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ நம்ம அதை தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இது போதும். இந்த ட்ரையாங்கிள் பத்தி இந்த அளவுக்கு பேசிக் தெரிஞ்சாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பேசிக் மேக்ஸ் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.